கதைச்சரம் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலை காணலாம். இந்நாவல் நீலகிரி மலையில் வாழும் வடுகரின மக்களின் வாழ்க்கை நம் கண்முன்னே படம் போல காட்டுகிறது. நஞ்சன், விஜயா இவர்களின் காதலும் குடும்ப வேறுபாடு காரணமாக அவர்கள் படும் இடர்களும் முடிவில் அவர்கள் காதல் எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்பதையும் காணலாம். அதிகாரம் 2. காப்பு எங்கே? மாடுகள் மேய்வதற்கென்றே ஒதுக்கிவிட்டிருந்த அந்த பசுங்கன்றோடு தொடர்ந்து சென்று மேட்டில் முதலில் தனியாக காணப்பெற்ற நீண்ட கொட்டகை பொதுவான மாட்டுக்கொட்டிலாகும். அப்பால் இருவரிசையாக உள்ள 20 வீடுகளும் மரகதமலை ஹட்டியை சேர்ந்தவை. தனியாக மேற்கே சரிவில் காணும் 4 வீடுகளும் அந்த ஹட்டியை சேர்ந்த தொரியருக்கு உரியவை. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் மைசூரிலிருந்து பண்டிப்பூர் காடுகளின் வழியே நீலகிரி மலையில் வந்து குடியேறியதாக சொல்லப்படும் படக மக்கள் சமூகத்திலேயே அவரவர் தொழிலுக்கு தகுந்தபடி சில பிரிவுகள் இருந்தன. ஹரிவர், உடையர், அதிகாரி, கணக்கர், கடக்கர், தொரியர் என்ற பெயரில் முறையே குருமார்களாகவும் அதிகாரிகளாகவும் கணக்கர்களாகவும் இருந்தனர் என்றும் கூறுவர். தொரியர் என்ற பிரிவினர் மற்ற பிரிவினருக்கு பணிபுரியும் மக்களாக ஒவ்வொரு ஹட்டியிலும் குடியிருந்தனர். பணிபுரிபவர் என்ற முறையில் இருந்தாலும் உயர்ந்தவராக கருதப்பட்ட மக்களுக்கு பிள்ளைகள் போன்ற உறவு உடையவராகவே தொரியர் கருதப்பட்டு வந்தனர் என்றும் தெரிகிறது. ஹட்டியின் கீழ்ப்புறம் சிறு வீட்டைப் போலவே தோன்றும் குடில் தெய்வ முன்னோராகிய ஹத்தப்பாவின் கோயில். கோயிலுக்கு முன் விரிந்திருக்கும் சமவெளியான மைதானமே குடியிருப்பின் பஞ்சாயத்து கூடும் பொது இடம். மேற்கு ஓரத்திலிருந்து மலையை சுற்றி வளைந்து தெற்கே ஓர் ஒற்றையடிப்பாதை சென்றது. கோயிலுக்கு பின்புறத்திலிருந்து வரும் பாதை. அந்த பாதையில் இணையும் அந்த இணைப்பு நாடடி உயரத்திலுள்ள மேடை ஒன்று அங்கு உண்டு. அங்கிருந்து நோக்கினால் கீழே இருந்து ஊருக்குள் வரும் பாதையில் வருபவர்களை காண முடியும். ரங்கனின் தந்தை மாதன் நாளின் பெரும்பாலான பகுதியை அந்த கல்மேடையில் அமர்ந்தே கழித்து விடுவது வழக்கம். பாரு, ஜோகி, ராமன், வெள்ளி, கிருஷ்ணன் எல்லோரும் தொரியர் குடியிருப்பை தாண்டி அவசரமாக மேலே குறுக்கே ஏறி இறைக்க ஓடி வந்தனர். ஜோகியின் வீடு கோயிலை பார்த்திருக்கும் கோடி வீடு. வீட்டு வாசலில் ஹட்டியில் உள்ள பெண்கள் எல்லோருமே கூடியிருந்தனர். பாரு ஜோகிக்கு மாமன் மகள். கிழக்கே அருவிக்கரையோடு காடுகளை தாண்டி நடந்தால் ஜோகியின் மாமன் ஊராகிய மணிக்கல் ஹட்டிக்கு போகலாம். பாருவின் தாய் கீழ்மலையில் தன் அம்மையின் வீட்டில் பிரசவித்து குழந்தையுடன் அன்று கணவன் வீடு செல்லுகிறாள். வழியிலே நாத்தியின் வீடு வந்து தங்கி பெரியவளான பாட்டியின் ஆசை பெற்று மறுநாள் மணிக்கல் ஹட்டி செல்ல போகிறாள். அண்மையில் ஓடுகள் வேய்ந்து காரை பூசி புதுப்பித்திருந்த ஜோகியின் வீட்டில் மணியக்காரரின் மகள் கிருஷ்ணனின் தாய் சாயும் வேலில் நின்றபடியே குழந்தையை ஏந்தி கொண்டிருந்தாள். வெள்ளமும் பாலும் ருசித்த குழந்தை நாவை சப்பு கொட்டி கொண்டு பல்லில்லாத வாயை காட்டி எங்கோ பார்த்து சிரித்தது. இனிப்புக்கு சப்பு கொட்டுகிறாள் பார் என்று அவள் குழந்தையை கொஞ்சி முத்தமிட்டு கொண்டிருக்கையில் ஜோகி ஆவலுடன் அந்த பெண்டிர் கூட்டத்தில் புகுந்து பாய்ந்து வந்தான். அட, வந்தது யாரென்று தெரிந்து விட்டதா? கண்ணை திருப்பி பார்த்து சிரிக்கிறாள். ஜோகி பார், உன்னை பார்த்து சிரிக்கிறாள். எல்லோருமே சிரித்தார்கள். சிரிப்புக்கும் அவர்கள் கேலிக்கும் ஜோகிக்கு பொருள் விளங்கவில்லை. அவன் நோக்கமெல்லாம் குழந்தையின் மீதே குவிந்தது. பரபரக்கும் விழிகளால் பார்த்து அதிசயித்தான். எத்தனை அழகு அந்த குழந்தை! ரோஜா நிறம், கரையில் என்ற சுருண்ட தலைமயிர், சிறு நெற்றியில் வந்து விழுந்தது. சின்ன மூக்கு, செப்புவாய், பிஞ்சு கைகள், குஞ்சு கால்கள். எனக்கு என்னிடம் தர சொல்லுங்கம்மா என்று அவன் 2 கைகளையும் நீட்டிய போது எல்லோரும் சிரித்தார்கள். உனக்குத்தான், உனக்கு இல்லாமலா மாமன் மகள்? இதை பார் ஐய, உன்னை பார்த்து சிரிக்கிறாள் என்று குழந்தையை தாழ்த்தி அவனிடம் காட்டினாள் கிருஷ்ணனின் தாய். இவள் ரங்கனுக்கு, ஜோகிக்கு பாரு என்றால் மாமி அதற்குள். இந்த பேச்சில் வெட்கமும் நாணமும் பிறக்காத பருவம் அல்லவா? எனக்கு பாரு வேண்டாம், இந்த பாப்பா தான் வேணும் என்று அவன் சினுங்கினான். மறுபடியும் சிரிப்பொலி எழும்பியது. பார்த்து கொள்ளமா உன் பையனுக்கு இருப்பதை. நேருக்கு நேர் பாரு வேண்டாம் என்று சொல்கிறானே. ஏண்டா, பாருக்கு என்ன? வந்ததும் வராதுமாக உன்னை பார்க்கத்தானே ஓடி வந்தா. அவன் நன்னா வேலை செய்வா, உனக்கு நல்ல பையனாக பெற்று தருவாள் என்று அவன் தலையில் செல்லமாக இடித்தாள் மாமி. அவள் பேச்சின் பொருளை உணராத ஜோகி தனக்கே உரிய வேகத்துடன் எனக்கு இந்த பாப்பாவைத்தான் பிடிக்கிறது என்றான். 1000 பொன் தர வேணும். ஆமா, சும்மா கிடைக்காது என்றால் மாமி கேலியான கொஞ்சலே. தருவேன் என்று ஜோகி தலையாட்டினான். மீண்டும் ஒரே சிரிப்பு. எங்கே இருந்து 1000 பொன் தருவாய்? ஆசையப்பார் என்று அதிசயித்தாள் பெல்லியின் பாட்டி. தருவேன் என்றான் ஜோதி திடமாக. 1000 கறவை எருமையும் கூட வேண்டும் என்றால் மாமி மீண்டும் கொள்ளாத சிரிப்புடன். ஆஹா, நீ தேவலையடி. என் பையன் ஏதோ சாதுனா நீ மேலே போறியே. 1000 கறவை சீதனமாக இங்கே வர வேணுமா? என் பையன் என்ன சோடையா என்று ஜோகியின் தாய்மதி பாய்ந்தாள். உனக்கு ஏன் அதற்குள் ஆத்திரம்? வேண்டுமானால் உன் பையன் மாமன் காலடியில் பொன்னை வைத்து கும்பிட்டு
மாமா, உங்கள் பெண்ணை தாருங்கள் என்று கேட்கிறான் என்றாள் மாமி கேலி கோபத்தில். அது சரி, அது சரி என்று பெண்கள் கலகலவென்று சிரித்து ஆமோதிக்கையில் கிருஷ்ணனின் தாய் அவனை உட்காரச் செய்து மடியில் குழந்தையை விட்டாள். மலர் போன்ற குழந்தையை இளங்கால்களில் ஏந்தி கொண்டு சாயுஜ்யம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஜோகி இருந்தான். அவன் தாய் மாதிக்கு ஜோகிக்கு பிறந்த 2 குழந்தைகளும் தக்கவில்லை. ஆகையால் தனக்கு நினைவு தெரிந்து ஜோகி இத்தகைய இன்பத்தை அனுபவித்ததில்லை. ஜோகி பெரு மகிழ்ச்சியில் எத்தனை நேரம் ஆழ்ந்திருக்க முடியும் என்று எண்ணுபவள் போல மாமி குழந்தை அவன் மடியில் இருந்து எடுத்தாள். மாமி என்று கெஞ்சினான் ஜோகி. இதோ பார், உங்க ஐயன் வீடு வந்ததும் 10 ரூபாய் கேட்டு வாங்கி மாமியிடம் கொடுத்து பெண்ணை கேள் என்றால் பாட்டி சிரித்து கொண்டே. ஏ மாமி, 10 ரூபாய் கொடுத்தா பாப்பாவை இங்கே கொடுப்பியா? அட போடா அசட்டு பையிலே என்றாள் அம்மை. ஏம்மா, பாப்பா இப்போது வரமாட்டாள். பெரியவளாக வளர்ந்ததும் நீ ஐயனைப் போல ஆனதும் பணம் கொடுத்து இங்கே நம் வீட்டுக்கு அழைத்து வருவோம். அப்போது பாப்பா உனக்கு சோறு வைப்பாள், தண்ணீர் கொண்டு வருவாள், சாமை விதைத்து வீட்டுக்கு தானியம் கொண்டு வருவாள். இப்போது பாப்பாவால் என்ன முடியும் என்று அம்மை விளக்கினாள். மாமி குழந்தையை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு உள்ளிருந்து ஒரு வட்டத்தட்டு நிறைய காஞ்சி பொரியும் வெள்ளப்பாகும் கலந்து செய்த உருண்டைகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள். பாருவின் கையில் பொரி உருண்டை கொடுக்கும் போதுதான் அவள் கைகளில் இருந்த வெள்ளிக்காப்பை காணாமல் திடுக்கிட்டாள். காப்பெங்கே பாரு பாரு சுற்றுமுற்றும் பார்த்து திருதிருவென்று விழித்தாள். எங்கேடி காப்பு? பெருசு, பின்னால் கை பெருசானதும் போட்டுக்கொள்ளலாம் என்றேன். கேட்டாயா? எங்கேம்மா விழுந்தது? நீ ஊரிலிருந்து வரும்போது இருந்ததா? அதை பார் என்றாள் பாட்டி. அங்கே வரும்போது காப்பு ஆடியதை நான் பார்த்தேன் என்றான் கிருஷ்ணன். எங்கெல்லாம் ஓடினார்களோ என்று தாய் பாருவின் மேல் முண்டை அவிழ்த்து உதறினாள். வாருங்கள், எங்கே போனீர்கள் என்று காட்டுங்கள் என்று மாதி முன்னே நடந்தாள். அம்மா, நான் காப்பை தேடி எடுத்து வந்தால் மாமி பாப்பாவை தருவாளா என்று ஜோகி முகம் ஒளிர ஓடி வந்தான். அசட்டு பையிலே, என்ன இப்போதே பாப்பா பித்தாயிட்டே என்று அம்மை அதட்டினாள். கதிரவன் மேல்வானில் சாய்ந்து விட்டான். சில்லென்று குளிர்காற்று வீசியது. பாரு முன்னே ஓடினாள். மாதியும் குத்துச்செடிகள் புதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டே ஜோகியை பின்தொடரச் சென்றாள். எங்கும் புதுவெள்ளி காப்பு மின்னவில்லை. மாடுகள் எல்லாம் சிறுவர் கொட்டிலுக்கு ஓட்டிச் சென்றனர். சட்டென்று நினைவு வந்தவளாக மாறி கேட்டாள். ரங்கன் எங்கே? அதோ எருமை ஒன்று கால் மடித்து விழுந்து கிடக்கிறதே என்று அதன் ஒளி வேதனையை கொண்டு அவர்கள் செவிகளில் புகுந்தது. ஜோகி வேகமாக இறங்கினான். பெரியப்பன் வீட்டு நோஞ்சல் எருமை பள்ளத்தில் எப்படி சரிந்தது? அதன் முதுகிலே அடிபட்டு ரத்தம் கன்றி இருந்த கோடுகள் அவள் கவனத்தை கவர்ந்தன. இளம் உள்ள மெழுகை போல நெகிழ்ந்தது. யார் அடித்து ஓட்டினார்கள்? ரங்கா, ஏ ரங்கா என்று ஜோகி சுற்றுமுற்றும் பார்த்து குரல் கொடுத்தான். எருமை விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு ரங்கா. எதிர்குரல் எழவில்லை. பொறி உருண்டை கை பிசுக்கும் பிஸ்கென்று ஒட்டிக்கொள்ள சிறுவன் எருமையின் உடலை தடவினான். காப்பை மறந்து நின்ற பாரு எருமையின் காலுக்கு கீழ் ஒரிந்திருந்த குருதியை கண்டாள். ஐயோ, ரத்தம்! அவள் போட்ட சத்தம் மாதியை அங்கே தள்ளி வந்தது. சற்று எட்ட குன்றை ஒட்டி விளைநிலங்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஆண் பெண் அனைவரையும் அவர்களின் சலசலப்பு அங்கே தள்ளி வந்து விட்டது. ரங்கனின் சின்னம்மையான நஞ்சம்பை நேரெதிரே உள்ள மைத்துனன் வீட்டு கோலத்தை காண சகியாமல் அப்போதுதான் களையெடுப்போல் போல நிலத்து பக்கம் வந்திருந்தாள். கூட்டம் சேர்ந்த இடத்துக்கு வந்து தங்கள் வீட்டு எருமை விழுந்து காலொடித்து கொண்டு விட்டதை அறிய அவளுக்கு ஆத்திரம் பீறி வந்தது. ரங்கனையே நோக்கி அவள் கடுகடுப்பு பாய்ந்தது என்பதை கூற வேண்டுமா? ஈஸ்வரா, எருமைக்கு கால் ஒடிஞ்சு போச்சே, அந்த சோம்பேறி பயல் எங்க போனா? அதான் தெரியல பெரியம்மா என்றான் ஜோகி. சேரும் இடத்திலே சேர்ந்து மேடு உயர்கிறது, பறித்த இடத்திலே பின்னும் பள்ளம் பறிக்கிறது. இருந்த ஓர் எருமையும் போச்சே. வீட்டு தலைவன் வேலை வெட்டி செய்யாமல் பொழுது போக்குறான். இந்த பையனும் உதவாத பயலு. ஒருத்தி பாடுபட்டு வீட்டில் சாப்பிட முடியுமா? ஊருக்கெல்லாம் வாழ்வு இருக்குது, இந்த நஞ்சம்பைக்கு சுகமில்லை என்றெல்லாம் பிரலாபிக்கலானாள். அடடா, இது யார் வேலை? ஏண்டா முரட்டு பயலுங்களா எருமையை இப்படி அடிப்பது என்று கேட்ட வண்ணம் ஜோகியின் தந்தை லிங்கையா எருமையை தூக்க முயன்றான். அவன் குடும்பத்துக்கு நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் என்று கிருஷ்ணனின் தாத்தா காரியமலர் முணுமுணுத்தார். அருவியிலிருந்து பானையில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று லிங்கையா சிறுவர்களை விரட்டிவிட்டு எருமைக்கு வைத்தியம் செய்ய உட்கார்ந்து விட்டான். கொட்டிலுக்கு ஓட்ட முடியாது, இங்கே வைத்துதான் பச்சிலை போட்டு கட்ட வேண்டும். ரங்கன் எங்கே? லிங்கையா நஞ்சம்மையைத்தான் கேட்டான். தூண்டி கொடுக்காமலே பொலபொலக்கும் அவளுக்கு இது போதாதா? கஷ்டகாலம். யார் பொறாமை கண்ணோ ஏவலோ ஒன்றன் பின் ஒன்றா வருதே என்று தொடர்ந்து உதவாக்கரை ரங்கனின் அடங்காத்தனம், முரட்டு செயல், வேலை செய்ய வணங்காமை, திருட்டுத்தனம், பொய் எல்லா குணங்களையும் சொல்லி பிரலாபிக்கலானாள். கவலைப்படாதீர்கள் அண்ணி, இன்றிரவு பயிருக்கு காவல் முறை எனக்கு. பரனில் இருந்து குரல் கொடுக்கிறேன். தொரியமல்லனும் உடன் இருக்கிறான். தீ வளர்த்து கொண்டிருந்தால் ஒன்றும் வராது. மெல்ல 2 நாளில் வீட்டுக்கு ஓட்டி போவோம். ஜோகி, கொஞ்சம் புல்லறுத்து போட்டுட்டு வா என்றான் லிங்கையா. அண்ணன் மனைவிக்கு தேறுதலாக. நஞ்சம்மை தலைவிதியை நொந்த வண்ணம் வீட்டுக்கு சென்றபோது
8 வயது பெண் ரங்கி அழும் குழந்தை அடித்து அதட்டி சமாளித்து கொண்டிருந்தாள். அடுப்பில் வேக வைத்திருந்த மொச்சை விதை நீரின்றி தீந்தது. அருவி நீர் எடுத்து வந்திருக்கவில்லை. எருமையும் போயாச்சு. ஏண்டி சோம்பேறி, தண்ணீருக்கு போலையா? போகலம்மா. ஏண்டி போல? வந்து வந்து வராம ஏண்டி நீயும் வயிற்றச்சில கொட்டிக்கிற? தகப்பன் சோம்பேறி, பையன் உதவாக்கிற, நீயும் உருப்படாத. ஜோகி வீட்டில் மாமி வந்திருக்காங்கம்மா. அங்கே மாமி வந்தால் உனக்கு என்னடி கழுத? உனக்கு பையனை கூட்டி வந்திருக்கிறாளா? வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்த்தாயா? துப்பு கெட்டவளை. எருமை விழுந்திருந்ததும் போச்சு. குழந்தை பாலுக்கு வழியில்லை. பொடபடத்து கொண்டே அவள் பானை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். சற்றைக்கெல்லாம் அவளுடைய குழந்தைகளின் தந்தை கண்கள் பாழாய் சிவக்க தள்ளாடும் நடையுடன் வீட்டுப்படி ஏறி வந்து முன்புறம் வெள்ளிமனை என்று அழைக்கப்படும் பகுதியில் விழுந்தான். காப்பை செருகிக் கொண்டு அருவிக்கரை பக்கம் நடந்து சென்ற ரங்கன் வீடு திரும்பவில்லை. அதிகாரம் 3. ரங்கனின் கனவு. ரங்கனுக்கு அன்பு வர வேண்டிய திசையில் அனல் போன்ற சொற்களை கேட்கும் அனுபவமே இருந்தது. அண்டை அயலில் ஒத்தவர்களின் மேன்மைகளைக் கண்டு வேறு மனம் கொந்தளித்தது. ஏமாற்றமும் பொறுமையுமாக சேர்ந்தே ரங்கனின் உள்ளத்தில் எதிர்த்து எழும்பும் அரணாக தான் எப்படியேனும் எல்லோரையும் விட மேலானவனாக வேண்டும் என்று ஆவேசமாக பெரும் துணிச்சலாக உருவெடுத்து வந்தன. அந்த வேகத்தில்தான் அவன் எருமை தீனமாக குரல் கொடுத்தும் எக்கேடு கெட்டால் என்ன என்று இறங்கி அருவியை தாண்டி கிழக்கு பக்கம் இன்னும் இறங்கிச் சென்று காட்டுக்குள் புகுந்தான். திரும்பி மரகத மலைக்கு வராமலே ஓடிவிட்டால் என்ன? மூக்கு மலையில் அவன் அத்தை இருக்கிறாள், மாமன் ஒருவர் இருக்கிறார். இல்லையெனில் ஒத்தைக்கு போய்விட்டால் கை காப்பு இருக்கிறேன் என்று அவன் இருதய துடிப்புடன் ஒத்துப்பாடியது. காப்பை காசு கடன் கொடுக்கும் லபையிடம் விற்றால் ஒரு முழு வெள்ளி ரூபாய் கிடைக்குமே, ஒரு முழு வெள்ளி ரூபாய். கீழ்மலைக்கு அப்பால் துறை எஸ்டேட் சமீபம் லப்பையின் காசு கடை இருக்கிறது என்பதை ரங்கன் அறிவான். ஒத்தைக்கு போனால் அங்கும் காசு கடை இருக்காதா என்ன? ஒத்தையில் சந்தை கடைகளில் சிறு பையன்கள் சாமான் கூட சுமப்பார்களாம். துரைசானிமார்கள் காய்கறி வாங்க வருவார்களாம். அவர்கள் இஷ்டப்பட்டால் வெள்ளி காசுகளை கொடுப்பார்களாம். இந்த விவரங்களை எல்லாம் 3ஆம் வீட்டு தர்மன் ரங்கனுக்கு கூறியிருக்கிறான். தர்மன் சில நாட்கள் ஒத்தையில் சாலை வேலை செய்து காசு சேர்த்து கொண்டு ஊர் திரும்பியவன். நாளொன்றுக்கு 6 அணா கூலி வாங்கினானாம். ஹட்டியில் என்ன இருக்கிறது? அடுக்கடுக்கான வெள்ளி நாணயங்களாகவும் தங்க மகராக்களாகவும் பெருகி வளர்வது போல அவனுடைய ஆசை பந்தல் விரிந்து கொண்டே போயிற்று. நடையும் திசை தெரியாத கானகப்பாதையில் எட்டி போயிற்று. வானலாவும் யூக்லிப்டஸ் மரங்கள் சூழ்ந்து சோலையின் மனம் காற்றோடு சுவாசத்தில் வந்து கலந்தது. ஒத்தைக்கு செல்லும் வழியை பிறர் சொல்ல அவன் அறிந்திருக்கிறானே தவிர சென்று அறியான். மரகத மலையிலிருந்து வடகிழக்கில் அடுத்தடுத்து தெரியும் மூக்குமலை, மொட்டை மலை, புலிக்குன்று எல்லாவற்றையும் தாண்டி அப்பால் செல்ல வேண்டுமாம். ஒத்தை சென்று விட்டால் வெள்ளிக்காசுகளாக சேர்த்து கொண்டு பெருமிதத்தோடு ஹட்டிக்கு திரும்ப வருவானே. அவன் குதிரையில் ஏறி சர்ஜு கோட்டும் தலைப்பாகையுமாக வரும் காட்சியை ஹட்டியில் உள்ளவர் அனைவரும் யாரோ என்று கண்டு வியந்து பிரமிக்க மாட்டார்களா? அப்போதே ராஜகுமாரன் நடை போட்டவனுக்கு கானகத்து சூழ்நிலை தனிமையின் அச்சத்தை நெஞ்சில் கிளர்த்தியது. சோ என்று மரக்கிளைகள் உராயும் ஓசை, புதர்கள் அண்டையில் அவன் அடிச்சத்தம் நெருங்குகையில் பறவை குஞ்சுகள் எழுப்பும் அச்ச ஒளிகள், சூழ்ந்து வரும் மங்கள், பாதை இல்லாத தடம், இவையெல்லாம் அவன் தைரியத்தை வளைத்து கொண்டு பின்வாங்க தூண்டின. மரகத மலையிலிருந்து நோக்கினால் மூக்குமலை மிக அருகில் காண்பது போல தோன்றுகிறதே. இத்தனை காடுகளை கடந்து எப்படி செல்வது? ரங்கா, எங்கே வந்த? ஒரு புதரடியில் சுள்ளிகள் சேர்த்து கட்டி கொண்டிருந்த பெல்லியின் தமக்கையின் குரல் அவனை அந்த திசையில் நோக்க செய்தது. ஹட்டி பெண்கள் 5-6 பேர் அவனை வியப்புடன் நோக்கினர். ரங்கனுக்கு தன் திருட்டு எண்ணம் அவர்களுக்கு தெரிந்து விட்டார் போல உள்ளூர ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. எங்கே வந்தாய் சுள்ளிக்கா? தவிட்டுப்பழம் முள்ளுப்பழம் தேடி வந்தாயா? இப்போது ஏது தவிட்டுப்பழம்? பூ வந்திருக்கிறது இப்போதுதான். சின்னம்மா விறகுக்கு வந்தார்களா? கூட வந்தாயா? அவன் பேசாமல் நிற்கையில் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு அவனை திணற அடித்தார்கள். இருட்டும் நேரமாகிவிட்டது. இனி காட்டு வழி தாண்டி மலைகள் பல ஏறி கடந்து வழி தெரியாத ஒத்தைக்கு கிளம்புவது சரியாகாது. விளையாடு கொண்டே வழி தெரியாமல் வந்தேங்கா என்று சொல்லிக்கொண்டே ரங்கன் திரும்பி நடந்தான். விறகு சுமையுடன் அவர்கள் முன்னே நடக்க ரங்கன் அவர்களை இலக்கு வைத்து கொண்டே பின்னே நடந்தான். அருவி கடந்து மாடுகள் மேயும் கன்றின் பக்கம் ஏறி அவர்களை ஹட்டிக்கு செல்கையில் ரங்கன் அருவிக்கரையோரம் நடந்து விளைநிலங்களின் பக்கம் ஏறினான். ரங்கனுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு சதுரமாக, நீள்பரப்பாக, முக்கோண பாத்திரங்களாக இது இன்னாருடையது என்று அவன் பார்த்து கொண்டே வந்தான். முக்கோண பரப்பில் பசேல் என்று முழங்கால் உயரம் தோன்றும் உருளைக்கிழங்கு செடிகள், கிருஷ்ணனின் தாத்தா கரியமல்லர் கூறியவை. அருகில் முள்ளங்கி கிழங்குகள் கொழுத்து பருத்து பூமி வெடிக்க உள்ளிருக்கம் தாங்கவில்லை என்று கூறுவன போல வெளியே தெரிந்தன. காரியமல்லரின் நிலத்தை ஒட்டிய சிறு சதுரம்
சிற்றப்பன் லிங்கையா புதியதாக வாங்கிய பூமி. அது ஜோகிக்கு உரியது. அந்த சதுரத்தில் இலைக்கோசும் பூக்கோசும் பெரிய பெரிய கைகள் கொண்டு என் குழந்தை என்று அணைப்பவை போல உள்ளிருக்கும் குருத்தை பூவை ஆதவனுக்கு காட்டாமல் மூடி பாதுகாத்தன. ஜோகியின் தந்தை சிற்றப்பன் மண்ணில் வருந்தி உழைக்கும் செல்வர். ஜோகியின் அம்மையோ பொன்னான கைகளால் பூமி திருத்துவதை பேராக எண்ணுபவள். ஜோகியின் பாட்டி ஒன்று விதைத்தால் 9ஆக பிரிக்கும் கைராசி கொண்டவள். ரங்கனுக்கு பூமியை பார்த்து அவர்கள் வீட்டையும் என்ன என்ன தங்கள் சிறுமை உறுத்தும் உள்ளாக நெஞ்சை வேதனை செய்தது. அவர்கள் குடும்பத்திற்குரிய மண் அந்த நோஞ்சல் எருமை போலவே சிவப்பு மண்ணாக செழிப்பின்றி பசுமையின்றி காட்சியளித்தது. அந்த பக்கம் அநேகமாக பழுப்பும் சிவப்புமான மண்தான். தெற்கோரம் அருவி வளைந்து செல்லும் இடம். கிருஷ்ணனின் தாத்தாவுமான அந்த பூமி மட்டுமே கரிய வளம் கொண்டது. ஆனால் ஜோகியின் தந்தை ரங்கனின் சிற்றப்பன் அந்த பழுப்பு மண்ணையே வளமிட்டு பொன் விளையும் மண்ணாக்கிவிட்டாரே. 2 பசுக்களும் 3 எருமைகளும் உள்ள வீட்டில் வளத்துக்கு ஏது குறை? ரங்கனின் தந்தை நிலத்தில் வணங்கி வேலை செய்ததும் இல்லை, சின்னம்மை பொருந்தி உழைத்ததும் இல்லை. வீட்டில் பொருந்தி 2 நாட்கள் வேலை செய்தால் 8 நாட்கள் கைக்குழந்தை தூக்கி கொண்டு அண்ணன் வீடான கோத்தைக்கு சென்று விடுவாள். ரங்கனின் தந்தை சில நாள் ஒத்தை பக்கம் எங்கேனும் கூலி வேலைக்கு போவார். அந்த 6 கூலியையும் சாராயத்துக்கே கொடுத்து விட்டு வருவார். பூமியின் வேற்றுமையை கண்ட வண்ணம் நின்ற ரங்கனின் உள்ளத்தில் ஆற்றாமை சொல்லண்ணாமல் பொங்கி வந்தது. ஆத்திரத்துடன் கொழுத்து நின்ற முள்ளங்கி செடிகள் 4-5 பிடுங்கினான். குழியொன்றில் பாய்ச்சுவதற்காக ஊறியிருந்த நீர் மிகுந்திருப்பதைக் கண்டு அதில் கழுவினான். கடித்து சுவைத்து கொண்டே நடந்தான். காவல் பரனருகில் வந்ததும் நின்றான். தூரத்தில் சூழ்ந்து வந்த இருட்டில் புற்சரிவில் எருமை விழுந்த இடத்தில் படுத்திருந்தது தீப்பந்தம் எறிவதிலிருந்து தெரிந்தது. அதன் அருகில் யாரோ நிற்கிறார். யாரது? சிற்றப்பனாக இருக்குமோ? சிற்றப்பன் தன்னை ஒருவேளை கண்டு கொண்டு திரும்புவாரோ என்ற எண்ணத்துடன் காவற்பரனை நிமிர்ந்து பார்த்தான். மேட்டிலிருந்து குட்டையான 2 கால்களும் பள்ளத்திலிருந்து உயரமான 2 கால்களும் காவற்பரனை தாங்கி நின்றன. குட்டைக்கால்கள் உள்ள பக்கம் பரனுள் ஏற வழியுண்டு. இரவில் முள்ளம்பன்றிகள் கிழங்குகளை தோண்டி போடும் மான்கள் தளிர்களை தின்றுவிடும். இரவுக்கு இருவர் காவல் முறையாக ஊதுகுழலும் தீயும் நாயுமாக துணை கொண்டு அந்த பரனிலிருந்து நட்ட பயிரை பாதுகாப்பார்கள். இன்று யார் முறையோ ரங்கன் கிழங்குகளை தின்று தீர்த்துவிட்டு இருட்டுக்கும் குளிருக்கும் வீடாகிய வெறுப்புக்கும் அஞ்சு பரனில் ஏறிக்கொண்டான். ஒரு மூலையில் சுருண்டு முடங்கினான். அதிகாரம் 4. பாலும் பாவமும். லிங்கையா வீடு திரும்பியதும் அன்று வழக்கம் போல சுடுநீரில் உடல் கழுவிக்கொண்டு பால்மனைக்கு வந்து மடியாடை உடுத்து கொண்டான். ஒரே மாதிரியான ஹட்டியின் இல்லங்கள் தாழ்ந்து குறுகிய வாயில்களை கொண்டவையாக 2 முக்கியமான பகுதிகளை உடையவனாக அமைய பெற்றவை. முன்புறம் சிறு வராந்தவை போன்ற பகுதியை ஒட்டி ஒவ்வொரு வீட்டிலும் வெளிமனை என்ற பகுதி உண்டு. அதை அடுத்து உள்மனை என்ற பகுதியில் வாயிலுக்கு நேர் வளைவான வாயில் சமையற்பகுதியை பிரிக்கும். உள்மனையின் வலது ஓரத்தில் பால்மனை அல்லது பூஜை அறை சுவரோடு ஒட்டிய வளைவு வாயிலுடன் இணைந்திருக்கும். உள்மனையின் நடுவே சமையலறை வாயிலில் சுவர்த்தண்டில் எல்லா இடங்களுக்கும் வெளிச்சம் தெரியும் வண்ணம் தீபமாடம் அமைக்கப்பெற்றிருக்கும். மேலே மூங்கிலாலான சேமிப்பு பரன்களும் உண்டு. இரவில் சூரியனின் பிரதிநிதியான விளக்கு தெய்வத்துக்கு அஞ்சலி செய்துவிட்டு லிங்கையா பால் கறக்க புறப்பட்டு விட்டான். காப்பு காணாத செய்தியை ஆற்றாமையுடன் கணவனிடம் கூற வந்த ஜோகியின் தாய் அவன் ஹொனே சகிதம் பால் கறக்க புறப்பட்டு விட்டதை அறிந்து ஒதுங்கி நின்றாள். குழந்தையை மடியில் வைத்து ஆட்டிக் கொண்டிருந்த மைத்துனன் மனைவி சரையல் என்று எழுந்து அடுப்படிக்கு ஒதுங்கினாள். பால் கறக்கும் அந்த வேலை அவர்களுக்கு புனிதமான வேலை. இறைவனை வழிபடுகையில் கடைபிடிக்கும் புனித விதிகள் அனைத்தும் பால் கறக்கும் சடங்கை செய்கையில் கடைபிடிக்க வேண்டியவை. பால்மனையில் பால் கறந்து கொண்டு பாலை எடுத்து கொண்டு வந்த லிங்கையா வைத்ததும் மாதி வெளியே வைத்திருந்த களத்தில் வீட்டு செலவுக்கு வேண்டிய பாலை ஊற்றினாள். வேறொரு களத்தில் தமையன் வீட்டு செலவுக்கு தனியாக பால் ஊற்றி வைத்தான். மீதி பாலை புரை ஊற்றி வைத்துவிட்டு மடியாடையை மாற்றிக்கொண்டான். கையில் அண்ணன் வீட்டுக்கு வேண்டிய பாலுடன் அவன் புறப்பட்டதும் மாதி எதிரே வந்தாள். பால் அண்ணன் வீட்டுக்கா? ஆமா. ஏன்? எல்லோரும் சொல்வதைப் போல நீங்கள் பரிவு காட்டுவதாலேயே உங்கள் அண்ணன் குடும்பம் தழைத்து பிழைக்காமல் போகிறது. நீங்கள் முந்தி முந்தி தானியமாக அளக்கிறீர்கள், பாலாக சாய்க்கிறீர்கள். அவர்கள் ஏன் வேலை செய்கிறார்கள்? அவள் கணவனை ஒரு நாளும் அப்படி தடுத்ததில்லை. வெகு நாட்களாக இருந்த குடைச்சல் அன்று வெளிவந்து விட்டது. இன்று பார்த்து உன் உபதேசத்தை செய்கிறாயா நீ? இந்த பாலை அண்ணி குடிக்கிறாள். மாதியின் குரலில் கடுமையும் கசப்பும் பீறி வந்தன. அப்படியானால் பாலை கொடுக்காதே என்கிறாயா மாதம்மா? எருமை ஒன்று இருந்தது, அதுவும் காலொடிந்து கிடக்கிறது. ஒரு அப்பனுக்கு பிறந்து ஒன்றாக ஒட்டியிருந்த கிளை ஒன்று வாட ஒன்று பார்ப்பது கேவலம். அவரவர் பாவம் அவரவர்க்கு, தடுக்காதே. இளைய உணர்ச்சிகளை குரலுடன் விழுங்கிக் கொண்டு லிங்கையா எதிர் வீட்டுக்கு சென்றான். வெளிமனையில் தமையன் போதையுடன் விழுந்து கிடந்தான்.
தீப மாடத்தில் ஒளி இல்லை. 8 வயசு ரங்கம்மை மூலையில் உட்கார்ந்து அழுத குரலை கேட்டது. ரங்கி, அம்மை இல்ல? சிற்றப்பனின் குரல் கேட்டதுமே ரங்கி அழுகையை நிறுத்திவிட்டு, அம்மை அருவிக்கு போனாள் என்றாள். இந்நேரம் கழித்தா? ஏனம்மா விளக்கு வைக்கவில்லை? விளக்கெண்ணெய் இல்லையா? உண்மையில் அவள் இருட்டில் விளக்கெண்ணெய் களையத்தை நழுவ விட்டு உடைத்திருந்தாள். தாய் திரும்பியதும் அவளுடைய கடுமையை சமாளிக்க வேண்டுமே. ரங்கி மறுபடியும் நினைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். ரங்கம்மா, ஏன் அழுவுற? சிற்றப்பன் பரிவோடு அவள் தலையை நிமிர்த்தி தூக்கி கேட்டபோது அவள் அழுகை இன்னும் அதிகமாயிற்று. அந்த நிலைமையில் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு நஞ்சம்மை திரும்பிவிட்டாள். விளக்கேற்றவில்லை? ஏ ரங்கி, யாரது என்று குரல் கொடுத்து கொண்டே நுழைந்தவள் வந்தவர் மைத்துனர் என்பதை உணர்ந்தாள். மெல்ல, இருட்டு அண்ணி என்று லங்கையா எச்சரிக்கையிலேயே ரங்கி நழுவ விட்டிருந்த விளக்கெண்ணெய் தரையில் அவளுடைய காலுக்கடியில் புகுந்து சறுக்கச் செய்து தலைக்குடத்தை கீழே தள்ளி உடைத்து ஒரு நொடியில் அங்கே ஒரு பிரளயத்தை உண்டாக்கிவிட்டது. ஈஸ்வரா என்று கத்திக்கொண்டே கீழே சாய்ந்த நஞ்சம்மை பெரிய கூக்குரலிடும் முன் லிங்கையா வீட்டுக்கு ஓடி விளக்கை எடுத்து வந்தான். அவள் பின் மாதி, பாரு, ஜோகி எல்லோருமே வந்தார்கள். எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? பாழா போன பெண்ணே, விளக்கெண்ணெய் களையத்தை உடைத்துவிட்டு ஒப்பாரி வைக்கிறாயே. எருமை போச்சு, வீட்டு பயில காணோம், தண்ணி குடமும் போச்சு என்று பிரலாபம் தொடங்கிவிட்டாள் அவள். பாலை எடுத்து உள்ளே வை. அட, என்னமோ இருட்டில் நடந்துச்சு மாதி, எல்லாம் துடைத்து விடு, இதை போய் பெருசு பண்ணாத. சமாதானம் செய்துவிட்டு லிங்கையா சென்றான். ரங்கி அழத் தொடங்கிய குழந்தை தம்பி எடுத்துக்கொண்டு பாரு ஜோகியுடன் வெளியேறினாள் சம்சயம் வாய்த்தவளாக. கணவனின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பவளாக மாதி எல்லாவற்றையும் எடுத்து சுத்தம் செய்யும் வரையில் நஞ்சம்மை அழுது புலம்பிய வண்ணம் அடிந்த காலுடன் உட்கார்ந்திருந்தாள். இது போன்ற சம்பவங்கள் மாதிக்கு சகஜமானவை என்றாலும் வீட்டில் புது குழந்தை ஒன்று வந்து அதற்காக கொண்டாடும் மகிழ்ச்சி விருந்து கலகலப்பட்டு போகும்படி சம்பவங்கள் இருந்ததில் அவளுக்கு கோபமாக வந்தது. லிங்கையா அப்பாடா என்று ஒரு வழியாக வீட்டுக்குள் வந்து அப்போதுதான் அமர்ந்தான். குழந்தைகள் எல்லோரும் ரங்கம்மை உட்பட சுற்றி உட்கார்ந்து விட்டனர். அம்மாதிரி அவன் உட்கார்ந்தால் குடும்பத் தலைவன் உணவு கொள்வதற்குரிய பெரிய வெற்றிலை வைத்து மனைவி அமுது படைக்க வேண்டும் என்பதே பொருள். அன்று மாதி வட்டிலை வைக்கும் முன் மருமகளை அவன் மடியில் கொண்டு வந்து விட்டாள். அட தங்கச்சி, எப்போது வந்தாய்? சுகமா? லிங்கையாவின் விசாரணைக்கு குழந்தையின் தாய் தலையை நீட்டினாள். சாயங்காலம் வந்தேன். அண்ணனுக்கு வாயில ஈ பூந்து தெரியல என்றாள். அட, தொரியன் வந்தானா? ஆமா. கிண்ணத்தில் பால் கொண்டு வா மாதி. அவன் சொல்லும் முன்னரே இனிக்கும் பாலுடன் கிண்ணம் வந்துவிட்டது. நல்ல வீட்டில் வாழ்க்கைப்பட்டு ஒன்று விதைத்தால் 1000 பெருக வீடு நிறைய மக்களுடன் சுகமாக இருக்கட்டும் என்று அவன் வாழ்த்தி குழந்தையின் நாவில் பாலை வைத்த பின் பேரன் அம்மே என்றான். கிரிஜை, நல்ல பேர் என்று குழந்தையை தாயினிடம் கொடுத்தான் அவன். பாருவின் காப்பு அகப்படவே இல்லை. வந்ததும் ஜோகியை தேடிக்கொண்டு ஓடினாள். எங்கே விழுந்ததோ தெரியவில்லை. ரங்கன் ஒருத்தன்தான் அங்கு இவர்கள் வந்த பின் இருந்தானா. அந்த பயலை இன்னமும் காணவில்லை. மாதியின் கூற்றில் பொதிந்திருந்த நுட்பமான உலகம் லிங்கையாவுக்கு எட்டாமல் இல்லை. அயர்ந்து மறந்தால் பலப்பெட்டியை திறந்து வெல்லமோ பொரியோ மாவோ தேனோ எடுக்கும் சுபாவம் அவனுக்கு உண்டு. அது வளமை இல்லாத வீட்டில் வளரும் குறை. அந்த சுபாவம் குறித்து மாதி அவனை பற்றி கொண்டு வரும் புகார்களை அவன் செவிகளில் போட்டு கொண்டதே இல்லை. காப்பு எங்கே விழுந்துச்சோ, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். எதுவும் பேசாத என்று மனைவி கடிந்து கொண்டான். மாதி வெட்டிலை கொண்டு வந்து வைத்து சாமை சோறும் மணக்க மணக்க நெய்யுமாக அமுது படைத்தாள். மொச்சைப்பருப்பின் புளியில்லாத குழம்பை ஊற்றினாள். சோற்றை கலந்து லிங்கையா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தான். அவனுக்கு உணவு இறங்கவில்லை. வீட்டுக்கு வராமல் எங்கோ குளிரில் பசியும் பட்டினியுமாக பதுங்கியிருக்கும் ரங்கனின் நினைவு சோற்றை கசக்க செய்தது. மனைவி கொண்டு வந்து வைத்த பாலை மட்டும் வேண்டா வெறுப்பாக குடித்துவிட்டு அவன் இரவு காவலுக்கு கிளம்பிவிட்டான்.